மலையில தவந்துட்டு இருக்குங்க. இங்கே தாங்க தவந்துட்டு இருக்கேன், தெரியுதா? கிட்டத்தட்ட 99% ரீச் ஆயிட்டோம். மக்களே ஒரு தடவை பைப் ஏத்துறாங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல 4-5 பேர் தான் உட்கார முடியும், அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான இடம். இந்த ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் தான் ஒமான்ல முதல்ல கண்டுபிடிச்சா சொல்றாங்க. இன்னும் டீட்டெயிலா மேலே போய் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வைப் ஏற்றலாமா? ஸோ தொடர்ந்து பயணிக்க போறோம். கீழே வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்கு, அங்கதான் போறோம். ஸோ தொடர்ந்து பயணிக்கலாம். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. பயணத்துல மற்றும் நண்பர்கள், கூட பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஹாய் சொல்லலாமா? ஹாய். எனர்ஜியோட என்ஜாய் பண்றாங்க மக்கள். தொடர்ந்து பயணிக்க போறோம். தொடர்ந்து நாம ஹைக்கிங் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஹைக்கிங் வீடியோ ஹைக் ஆகணும்னா நீங்க மறக்காம லைக் பண்ணணும், அப்பதான் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட வேணாம். நம்மளோட ஹைக்கிங் ட்ரைல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைக் பாயிண்ட் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 சொல்லிட்டு 3 ஹைக் பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ 3 பகுதியும் ரீச் ஆகிருக்கோம். நீங்கள் ஒருவேளை குழந்தைகளோட ஃபேமிலியோட பயணிச்சிங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஹைக் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மலாக குடும்பத்தோட குழந்தைகளோட பயணிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். வாங்க. ஸோ நம்மளோட கூட வந்துருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் காமிச்சிடலாம். எல்லாரும் ஹாய் சொல்லிடலாமா? வெல்கம். பயணிக்க போகிறோம், வாங்க. அண்ணன் பேரை சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ஸ்மார்ட் ஸ்பேட். ஜபல் ஹீட் அப்படி சொல்லுவாங்க. ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்க போறோம். வெல்கம். ஸோ நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மலை பயணங்களில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் யாரும் பயணிக்க வேணாம். மிகவும் ஆபத்தான பகுதி மலைப்பகுதிகள்லாம். அதனால ப்ராப்பர் கைடன்ஸோட மலைகளில் பயணிங்க. உங்களோட பயணம் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஜபல் ஹீட் ஹைக்கிங் 1 ஹவருங்க, கிட்டத்தட்ட 1 ஹவர். நம்ம 1.5 மணி நேரம் பயணிச்சிருக்கோம். ஸோ 1.8 கிலோமீட்டர் தாங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, உயரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்திங்க. அதான் அதில் ஒரு ட்ரிக் பாயிண்ட்டு. ஒரு அட்டகாசமான வியூவு. எதுக்கு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம் தெரியாது. எல்லாரும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். இதுக்கு காரணம்லாம் கிடையாது. நம்மளோட அடையாளம் ஒமான்ல. நாக்கு தள்ளுதுங்க, முடியல, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஒமானோட ரம்மியமான காட்சிகளுங்க வேற லெவலில் இருக்கு. நம்மளோட பயணிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, பெண்மணிகள். ஹிந்தி வாலாஸ் சே ஹாய். தமிழ் இருக்கீங்களா? ஸோ நம்மளோட இந்திய மக்கள் தான் நம்மளோட இருக்காங்க. பயணிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பெண்மணிகள் தான் ரொம்ப கம்பீரமாக இந்த மலைகளில் வந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சின்ன கிளிப்பு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வைப் ஏற்றலாமா? ஸோ தொடர்ந்து பயணிக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக மஸ்கட் வந்து விசிட் பண்ணுங்க. அமைதியான நாடு, அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு வியூ தான் இங்கேருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்க போகிறோம். மஸ்கட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் மஸ்கட் ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் பயணிக்க தேவையில்லை, எல்லாமே வித்தின் மஸ்கட்டுக்குள்ள. இன்னும் எவ்வளோ தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த மஸ்கட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரியல, அவ்வளோ இருக்குங்க மஸ்கட்டில். ஸோ சின்ன சின்ன ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி தேடி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டுங்க.
அதே நேரத்தில் கடக்கக்கூடிய தூரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அதனால் ரொம்ப ஸ்டீப்புன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அடி வாங்குது. எவ்வளோ தூரம் போகலான்னு தெரியல. சரிங்களா, 3வது வாரமாக மஸ்கட்டில் மலை பயணத்தில் இருக்கோம். அதாவது ஹைக்கிங் ட்ரைல்ஸில் இருக்கோம். இந்த ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலாவில் தாங்க இருக்குது. காலாவில் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக இருக்கும். ஆனால் இப்படி ஒருப்பட்ட லொக்கேஷன் வந்து எங்களுக்கு தெரியலைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மலையில் ஏற ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ரம்மியமான காட்சிகள் காலை பொழுதில் செம்மையாக இருக்குங்க. நமக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு அழகான வியூ. மேலேருந்து வீடுகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த தண்ணி மேலேருந்து வரக்கூடிய ஊற்று தண்ணீர் கீழே பாயறதுனால ரொம்ப பசுமையாக இருக்குது. செம்ம. ஜபல் ஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைக்கிங் ட்ரைல்ஸ்லாம் இருக்குது அன்றைக்கி. இந்த பயணத்தோட இறுதியில் ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் தான் பார்க்க போகிறோம். இந்த பயணத்தில் அதுதான் முக்கியமான ஹைலைட்ஸாக இருக்க போது. மேலே போய் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ மலையில் ஒரு கால்வாஸ் பகுதியில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மழை ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குங்க. அதெல்லாம் பின்னாடி நிறையா மக்கள் வராங்க இந்த இடத்துல. அட்டகாசம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சவால் எடுத்துகிட்டு தான் சமாளிக்க போகிறோம். சவால் எதிர்கொள்ள நாங்கள் இருக்கோம், பயணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மலையில் நம்ம தனியார் இல்லைங்க, நம்ம பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இந்த ஒரு பயணம். நம்ம கூட அண்ணா திருப்பதி இந்தியில் சில அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம மக்களோட கைவண்ணமாக தான் இருக்கும். மக்கள் மேலே போகிறாங்க. நம்ம வந்து ஒரு நடுப்பகுதியில் இருக்கோங்க. இந்த ஹைக்கில் ஒரு முக்கியமான விஷயம் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கு. அதை அடையணும். அங்கே போய் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மக்கள் தங்கள் அடையாளத்தை காமிக்கிறாங்க. ஏறக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் பங்குக்கு வந்து ஒரு கல் வச்சு அடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி அடைஞ்சிட்டோம். இன்னொரு கால்வாசி பகுதி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்டீப்புங்க. முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி எண்ணெய் கட்டுது. ஆனால் காலையில் 5:30 இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ரம்மியமான அழகான பறவைகளோட சத்தம், சேவல் கூவுற சத்தம், இப்படி எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு கரெக்டாக 5:30 ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் இலக்கை அடைய முடியும். நம்ம இலக்கை அடைய போகிறோம். அதோ தெரியுது பாருங்கள், ஒரு கம்பவுண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் இலக்கு. ஸோ அது ஒரு சம்மிட்னு சொல்லுவாங்க. இந்த ஜபல் ஹீட்டில் அதுதான் அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு, சம்மிட் பாயிண்ட்டு. அதை தான் அடையணும். ஸோ இந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைக்கிங் பாயிண்ட்டு. கை வச்சுருக்காங்க. ஏன் கை வச்சுருக்காங்கன்னு தெரியல. வரக்கூடிய மக்களை வந்து அன்போட காரக்கூப்பி வரவேற்காங்க நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏன்னா அடுத்தடுத்து நிறையா பாயிண்ட் இருக்குது, மேலே பயணிக்கணும். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் கம்பம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துல வந்து தொழுகையை மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டு தான் வந்து முதல்ல ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் பார்த்தக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து மக்கள் அமைதியாக வந்து தொழுகையை மேற்கொள்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹைக்கிங் ஸ்பாட்டு. இன்னும் மேலே போகணும். ஒரு சமதள பகுதி, ஆனால் உயரத்தை அடையணும். தெரியுதுங்களா? அங்கே அந்த உயரமான பகுதியை தான் அடைய போகிறோம். நம்ம பின்னாடி அப்படியே பெரிய பள்ளத்தாக்குங்க. பார்த்தா தெரியும் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ட்டு.
ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம். ரம்மியமான காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட் வந்து நெருங்க போகிறோம். ரொம்ப கவனமாக பயணிக்கணுங்க. தெரியுதா? இதான் வந்து அடுத்த அடையாளம். ஸோ மக்கள் இலக்கை அடைஞ்சிட்டு திருப்பி வர்றாங்க. நம்ம மேல் நோக்கி போயிட்டுருக்கோம். ரீச் ஆகிட்டாங்க. அண்ணனோட வழிகாட்டுதல்ல மலை உச்சியா அடைஞ்சிருக்கோம். டாப்ல இருக்கோம். இந்த ஒரு ஸ்பாட்டு. இந்த மலைக்கு வந்துட்டு ஒரு சுடுதண்ணி ஊற்று அதனால உருவானது. அதனாலதான் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்க சுடுதண்ணி வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பாருங்க, ஆண்களுக்கு எந்த விதத்துல பெண்கள் சாதிச்சது இல்லைங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேரு தானா, நல்ல ஒரு ஆக்டிவான இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க மேடம். அவங்க அது மாதிரி. ஸோ நம்ம ஹைக்கிங் ஸ்பாட்ல இளஞ்சோடிகள் மீண்டும் நம்மளோட பயணிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஹைட்ல நம்மளோட பயணிச்சிருக்காங்க. அது இல்லாம நம்மளோட பழனி மலைக்கு போயிருப்பீங்க. நம்மவே கூட பழனியும் நம்மளோட சேர்ந்து பயணிச்சிருக்காரு. ஆமா, திருப்பதி அவர் கீழே இருக்காப்புல. ஸோ எங்க இருக்குன்னு தெரியுதாங்க? மலை உச்சியில. இந்த மலையில ஹைக்ல வைப்பே தரக்கூடிய வசதிகள் இன்னும் நிறைய இருக்குங்க. தொடர்ந்து பயணிக்க போறோம். இந்த மலையில இருந்து கீழே இருக்குனீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் சந்திக்கலாம். அந்த இடத்துல போய் குளிக்க போறோம். குளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வெயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். விண்டர் சீசன்ல பயணிச்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. இது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால ஓரளவு பரவாயில்ல. இப்பவே ரொம்ப கசகசன்னு ஆரம்பிச்சிருச்சுங்க, முடியல. இப்ப இறங்கினாதான் என்ன ஒரு 10 நிமிஷத்துல இறங்க முடியும். ஆமா, இல்ல நல்லா பீக் ஆகுதுல இறங்கி. இந்த ஜபல் ஹீட்ல இதுதான் வந்து ஹைக் பாயிண்ட் நம்ம மலை உச்சியில. ஸோ இங்கேருந்து மொத்த மஸ்கட் பகுதியையும் பார்க்க முடியும். ஒரு அட்டகாசமான வியூ தான் இங்கேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு. இங்கே பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மொத்த மஸ்கட்டும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் மிஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சூப்பரான வியூங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் பெரும்பாலான வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குங்க. இந்த மாதிரி வெள்ளை வீடுகள் ஏன் அடிக்கிறாங்கன்னா, வீடுகளுக்கு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கொடுக்குறது ஓமானிய மக்களோட அவங்களோட மென்மையான குணத்தையும் சுத்தமான வெண்மையான அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. ஸோ 2 ஹைக் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு கீழ் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நம்மளோட வைப் ஏற்றக்கூடிய விஷயம் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் தான். அங்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட கீழ்ப்பதிக்கு வந்துட்டோங்க. கீழே வந்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் தான். அந்த இடத்துக்கு தான் போகணும். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங், லெட்ஸ் கோ. ஒமான்ல, அதுவும் நம்ம காலால ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கா நம்ப முடியுதா? அந்த ஒரு ஸ்பாட்ல தான் இருக்கும். பொதுவாக ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்னா ருஸ்டாக்கு, நக்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காலால மஸ்கட்ல ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதற்கு முக்கிய காரணம் நம்ம டீம் தான். ஸோ நம்மளோட பயணிக்கக்கூடிய நம்ம டீமு. ஸோ இந்த வாரம் நம்மளோட புதுசாக இணைஞ்சிருக்குது பழனி அண்ணா ஃபேமிலி. ஸோ மற்ற எல்லாம் அப்புறம் திருப்பதி அண்ணா. ஸோ இங்கே வரக்கூடிய மக்கள் குளிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ ரூல்ஸை கைடன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கு.
இந்த இடத்துல கம்மியான தண்ணி தான் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஒமான் வந்து ஒரு பாலைவனம் தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கடவுளுடைய பிளஸிங்ஸால் பார்த்தீங்கன்னா மலைக்குள்ளேருந்து சுடு தண்ணி வரும், ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அது இதை வந்து இந்த மக்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கிணறு மாதிரி வச்சு ஆற வச்சுட்டு அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் ஃபார்ம் தான் நிறையா இருக்கும். இந்த மக்கள் வந்து ஒரு பூர்வீக மக்கள். இங்கே அவங்களோட வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை ஒட்டி தான் இருக்கும். அவங்க அந்த கோழி வளர்க்குறது, குருவி, அப்புறம் அந்த ஆடு மாடு வளர்க்குறது ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குது அந்த ஏரியாவை. நம்ம சொன்னல அந்த சுடு தண்ணி வந்து டைரெக்டாக வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே ஒரு இடத்துல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பயணிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறம் தான் இது விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க மக்கள். நன்றி, வணக்கம். Jabel Heed.